ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது சங்கீத் குமார். இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என் யூஷுவல் வீடியோஸ் மாதிரி இருக்காது. இந்த வீடியோ நான் எதுக்காக ஷேர் பண்ணுறேன்னா, நிறைய பேர் வந்து ரொம்ப நர்வஸாக இருப்பீங்க, ரொம்ப ஆங்ஷியஸாக இருப்பீங்க. புது கண்ட்ரியில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி இருக்கும், நிறைய கொஷின்ஸ் நம்ம மண்டியில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ், எனக்கு தெரிஞ்சது, என் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இது ஒரு ஸ்டோரி டைம் வீடியோ மாதிரி. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறேன் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு. நான் வந்து ஃபஸ்ட்டு பெங்களூர் ஏர்போர்ட் என் பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டு, என் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் விட்டு நான் செக்இன் ஆகும்போது ரொம்ப ரொம்ப நர்வஸாக இருந்தேன். எனக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. எப்படி இருக்கும் அந்த கல்ச்சர், ஐரிஷ் கல்ச்சர், அப்புறம் பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களா இல்லையா, நிறைய கன்ஃபியூஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து செக்இன் எல்லாம் முடிச்சுட்டு இமிக்ரேஷன் போகும்போது அப்போது ஒரு கொஷின் இருந்துச்சு. நம்மளுக்கு இமிக்ரேஷனில் என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, எப்படி இருக்கும், ஸ்ட்ரிக்டாக இருக்குமா, ஈஸியாக இருக்குமா, நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு. ஸோ எப்படி போச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே நம்மளுக்கு இந்தியன் இமிக்ரேஷனில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க, அது ஒண்டி தான் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள் கொஷின்ஸ். யாருமே நர்வஸ் ஆகாதீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டாம்ப் போட்டு நம்ம ஃப்ளைட் போய் அப்புறம் ட்ரான்சிட் எல்லாம் முடிச்சுட்டு, ஸோ இங்கே அயர்லாண்டில் லேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபாரின் கண்ட்ரினா அப்படியே ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டாக இருக்கும், எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். பட் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை, சின்ன ஏர்போர்ட் தான். ஸோ நீங்கள் என்ட்ரான உடனே வந்து உங்களுக்கு வந்து இமிக்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். இமிக்ரேஷனில் ஜென்ரலாக என்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா, நீங்கள் வந்து எதுக்காக வந்தீங்க, பர்பஸ், நீங்கள் ஸ்டடீஸ், உங்கள் ஆஃபர் லெட்டர் காமிக்கலாம். அப்புறம் வந்து உங்கள் அக்காமடேஷன் எதுனா புக் பண்ணியிருந்தா அந்த ப்ரூஃப் கேட்பாங்க. இல்லைனா நீங்கள் யாருனா ஃபேமிலி விசிட் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஆல்ரெடி இங்கே இருக்காங்க, அவங்க ப்ரூஃப் எல்லாம் காமிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை. ஸ்பெஷலி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் அதெல்லாம் எதுவுமே டென்ஷனை எடுத்துக்காதீங்க. டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லாமே வச்சுட்டு இருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்கலாம், சம்டைம்ஸ் எனக்கெல்லாம் மேக்ஸிமம் 1 மினிட் தான். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டார்டிங்கில் அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர் வந்து ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னார். அது ஒரு நல்ல மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு, நம்மளுக்கு அங்கே ஸ்டாம்ப் போட்ட உடனே ஒரு இது சொல்லுவாங்க, நம்ம சிட்டி லைக் அயர்லாண்டு உள்ள வந்த உடனே வித்தின் 90 டேஸ் வந்து நம்ம இன்னொரு பர்மிட் கார்டு எடுக்கணும். பர்மிட் கார்டுனால் நம்மளுக்கு இந்தியாவிலேருந்து 6 மந்த்ஸ் தான் வேலிடிட்டி இருக்கும். ஸோ இங்கே என்ட்ராகி ஸ்டாம்ப் குத்துன உடனே நம்மளுக்கு வந்து 3 மந்த்ஸ்க்குள்ளே நம்ம ஜிஎன்ஐபி கார்டு எடுக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது உங்களுக்கு ஆல்ரெடி இமிக்ரேஷனில் சொல்லுவாங்க. ஸோ அது எக்ஸிட் ஆகி பேக்கெல்லாம் எடுக்கிறது சின்ன ஏர்போர்ட் தான், அவ்வளோ பெரிய ப்ராசஸ் எதுவும் இல்லை. பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே வந்தோடனே உங்களுக்கு ஆக்சுவலி டப்ளின் ஏர்போர்ட்டில் வந்து பஸ்ஸஸ் இருக்கும். பஸ்ஸஸ் தான் சீப்பஸ்ட். ஸோ நீங்கள் வந்து கூகுள் மேப்ஸை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா பஸ்ஸஸும் எல்லாமே தெரியும். லைக் ஜஸ்ட் கூகுள் மேப்பில் ஏர்போர்ட் வைஃபை யூஸ் பண்ணி கூகுள் மேப் யூஸ் பண்ணுங்கள். தப்பி தவறி கூட சிம் கார்டு, மணி எக்ஸ்சேஞ்ச் இது எதுவுமே ஏர்போர்ட்டில் பண்ணாதீங்க. ஏன்னா சிட்டி சென்டரில் எல்லாமே இருக்குது, நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிம் கார்டு வாங்குறது, அப்புறம் மணி ட்ரான்சாக்ஷன் அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. வெளியே வந்த உடனே நீங்கள் ஒரு 3-4 மெம்பர்ஸ் குரூப்பாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கேப் எடுத்துக்கோங்க, பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா ஒரு 30-36 யூரோஸ் அந்த ரேஞ்சில் வரும். நீங்கள் சிங்கிளாக இருந்தால் பஸ் எடுத்துக்கோங்க, 10 யூரோஸ் வரும். ஸோ 10 யூரோஸ்னால் ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட்டும் இருக்கும். உங்கள் எதனா ஏஜ் லிமிட் கேட்பாங்க. வித்தின் 25 நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் வரும். ஸோ உங்களுக்கு அரௌண்ட் 10 யூரோஸ் வரும். நீங்கள் மேப்பில் போட்டிங்கன்னா எல்லா டெஸ்டினேஷன் வரும். உங்களுக்கு எந்த ஸ்டாப்பில் ஸ்டாப் ஆகும் அது எல்லாமே வரும். ஸோ உங்களுக்கு ட்ராலிஸ் வைக்க வந்து கீழே கவுண்டர்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம ஊர் பஸ்ஸஸ் மாதிரியே தான் கீழே எல்லாம் கவுண்டர்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 2-3 மெம்பர்ஸ் வந்தாங்க, அவங்க கூட கேபில் தான் வந்தேன். நான் ஸ்டூடெண்ட் அக்காமடேஷனுக்கு வந்த உடனே லைக் வரும்போது சிட்டி கேப் டிரைவர்ஸ் கிட்ட கேளுங்க, எது பெஸ்ட் ஆப்ஷன், நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், எது சீப்பராக கிடைக்கும், எந்த ஷாப்பிங் சீப்பாக இருக்கும், எந்த சிம் பெஸ்ட்டாக இருக்கும். நான்லாம் வந்து டிரைவர்கிட்ட கேட்டு தான் நான் சிம்மே சூஸ் பண்ணேன். ஏன்னா அவர் தான் சொன்னார், இஏஆர் நெட்வொர்க் வந்து அயர்லாண்ட் ஃபுல்லாக ஒர்க் ஆகும். அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக யூஸ் பண்ணார். அதனால தான் நானும் இஏஆர் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் வந்து ப்ராசஸ் கொஞ்சம்
ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு. அதெல்லாம் முடிச்சு ஃபஸ்ட்டு வந்தோடனே எனக்கு பயங்கர குளிர் எடுத்துச்சு. ஸோ ஜாக்கெட் எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வரும்போது சூடாக இருந்தாலும் இங்கே வரும்போது ஒரு ஜாக்கெட் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இங்கே நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் குளிர் எடுக்கும். ஸோ ஜாக்கெட் போட்டு வாங்க. இங்கே வந்தோடனே எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபுட்டு வந்து நீங்கள் தப்பி தவறி ஃபுட்டு ஆர்டர் பண்ணாதீங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ். உங்களுக்கே தெரியும் லைக் ஆவரேஜ் 10, 12 அந்த மாதிரி ஆகும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என் ஃப்ளாட்மேட்ஸ் கிட்ட வந்து ஒரு 2 பேர் கிச்சனில் உக்காந்துட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு, இங்கே எந்த க்ராசரி ஷாப் ரொம்ப சீப்பாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் அதை பற்றி வரி பண்ண தேவையில்ல. நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும் எது சீப்பராக இருக்குன்னு. அப்படி தெரியலனா வேறு வீடியோஸ் இருக்குது லைக் க்ராசரி வீடியோஸ், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான், நீங்கள் எது இருந்தாலும் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருங்க கைஸ். கூகுளில் போட்டு எது சீப் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இல்லைனா யூடியூப் வீடியோஸ் பாருங்கள், இல்லைனா இந்த ஷார்ட்ஸ், ரீல்ஸ் நிறைய வரும். ஸோ அதெல்லாம் நீங்களே பார்த்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு எல்லாமே எது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், அவங்கக்கிட்ட கேட்டு நியர்பை லிடிலுக்கு போய் க்ராசரி வாங்கிட்டு வந்தேன். அன்றைக்கி என்னால் குக்கே பண்ண முடியல. ஏன்னா ஜெட் லேக் இருக்கும். ரொம்ப டயர்ட். நான் பீட்சா வாங்கிட்டு வந்து பேக் பண்ணேன். அதுவும் பேக் பண்ணது சரியாகவும் வரல. ஸோ பாதி சாப்பிட்டு பை 8க்கே தூங்கிட்டேன். 1 வீக் உங்களுக்கு வந்து ஜெட் லேக் இருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஸோ நல்லா தூங்கி எழுந்திச்சிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நான் ஃபோனில் வந்து சர்ச் பண்ணேன் பிளேசஸ் டு விசிட். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் வீக்லேயோ செகண்ட் வீக்லேயோ எல்லாமே பார்த்துருங்க. ஏன்னா காலேஜ் பார்ட் டைம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு டைமே இருக்காது. நான் ஃபஸ்ட் வீக் என்ன பண்ணேன்னா, இந்த கேசல் விசிட்டு, அப்புறம் எங்கெல்லாம் ஃபேமஸாக இருக்கோ நியர்பை சிட்டி சென்டரில் போய் சிட்டி சென்டர் பார்த்தேன். அப்புறம் ஷாப்பிங் சென்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். அப்புறம் க்ளோத்ஸ் எல்லாம் சீப்பாக இருக்கான்னு பார்த்தேன். நிறைய போய் ஆல்டி, லிடில் இதிலெல்லாம் எப்படி இருக்குது க்ராசரிஸ் அதெல்லாம் நோட் டவுன் பண்ணிக்கினேன். எவ்வளோலாம் சீப்பாக இருக்கா, எதில் வாங்கினா நம்மளுக்கு பெட்டராக இருக்கும்னு நிறைய கம்பேர் பண்ணி ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் வீக்கு நான் இங்கே லேண்ட் ஆனோடனே எனக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் இருந்துச்சு, ஆஃப்லைன் இல்லை. ஃபஸ்ட்லேருந்து தான் எனக்கு ஆஃப்லைன் கிளாஸே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 1 வீக் வந்து நான் நிறைய அங்கங்கே போய் பஸ்ஸு கூட நீங்கள் எப்போவுமே பஸ் எடுக்கணுன்னா பெஸ்ட்டு வந்து கூகுள் மேப்ஸ் தான். நீங்கள் கூகுள் மேப்ஸில் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் போகணுன்னா எந்த பஸ் ஸ்டாப்பில் எந்த பஸ் வரும், எந்த டைமுக்கு வரும்னு எல்லாமே பர்ஃபெக்டாக சொல்லும். அது பெஸ்ட்டு. நீங்கள் கூகுள் மேப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரிலையபிள். ஸோ எந்த ப்ராப்ளமே இல்லை. நான் அப்புறம் பஸ்ஸஸ் போய் பார்த்தேன். அப்புறம் லுவாஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்புறம் ஷாப்பிங் நீங்கள் என் வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் வீக் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லோரையும் விட்டு இங்கே வரும்போது ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணி அதெல்லாம் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் கற்றுக்கிட்டேன். நான் இந்தியாவில் குக்கே பண்ணதில்லை. ஸோ இங்கே வந்து குக்கிங் கற்றுக்கிட்டேன். நான் அப்பப்போ ஏதோ சின்னசாக ட்ரை பண்ணுவேன். நான் மெயினாக யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ண மோட்டிவேஷனே வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன மாதிரி லைக் நான் எதுவுமே தெரியாமல் தான் வந்தேன். ஸோ என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுனால தான் நான் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதே வந்து என் லோன்லினெஸ்ஸும் பீட் பண்ணுச்சு. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு வீடியோவும் பார்த்துருப்பீங்க. எனக்கு அகோராஃபோபியான்னு ஒன்று இருந்துச்சு. அதை பற்றி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். லைக் அதெல்லாம் ஓவர் கம் பண்ண நானும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நீங்கள்லாம் சப்போர்ட்னால இப்போ நல்லாவே போகுது. உங்களுக்கும் லைக் நீங்கள் இதுதான் போடணும், அதுதான் போடணும்னு யூடியூப் இல்லை. நீங்கள் எதுனா போடலாம். உங்கள் டே டு டே லைஃப் என்ன இருக்கோ அதெல்லாம் பற்றி போடுங்க. நீங்களும் ஒரு 4-5 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா லைக் மெயின் கைஸ் இங்கே வந்து நம்ம நாடு விட்டு நாடு வந்திருக்கோம். அட்லீஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியனை பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள். எதனா வேணும்னா அந்த மாதிரி எதனா ஹெல்ப் பண்ணுங்கள். இங்கே நிறைய பேருக்கு வந்து அது மறந்துடுறாங்க. ஹெல்ப் பண்ணுற நேச்சரே இல்லை. ஸோ நான் கம்ப்ளைண்ட் எல்லாருமே அந்த மாதிரி இல்லை. பட் மெஜாரிட்டி வந்து அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பார்ட் டைம், ஒர்க் ப்ரெஷர், அப்புறம் காலேஜ் அசைன்மெண்ட் நிறைய இருக்கும். இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு சின்ன ஹெல்ப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கும் ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் வீக்கில் வந்து நீங்கள் எதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்ட் டைம் அது இது ஸ்டார்ட் ஆகும். ஸோ பண்ண முடியாது. நான் வந்து ஆக்சுவலி எனக்கு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் வீக்கில் வந்து எல்லாமே புதுசாக இருந்துச்சு. பட் போக ரொம்ப பழகிடும். இந்த லோன்லினஸ் அப்புறம் எல்லாமே நீங்களும் உங்கள் வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ஸ்லோவாக நீங்கள் வந்து
நிறைய அசைன்மெண்ட் வந்து ஸ்டார்ட்டிங்லேயே உங்களுக்கு வந்து என் காலேஜ்லலாம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. இதுதான் அசைன்மெண்ட், லைக் இப்படி தான் இருக்கும் கைடு, இந்த சப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்லோவாக ஸ்டோரி புக்ஸ் படிங்க, இந்த மாதிரியெல்லாம் ஓவர் கம் பண்ணலாம். எனக்கு தெரியும் லைக் தனியாக வந்தால் எவ்வளோ லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன்னு. பட் நம்ம இங்கே வந்ததே ஒரு மோட்டிவேஷன் வந்து படிக்கிறதுக்காக தான். ஸோ படிச்சுட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல ஜாப் வந்தால் ஆப்வியஸ்லி நம்ம வந்து இந்த கண்ட்ரி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பே அதிகமாக இருக்கும். யாருமே ரொம்ப நர்வஸ் ஆகாதீங்க. இந்த கண்ட்ரி பொறுத்தளவுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல், சேஃப்டி வைஸ் இருக்கட்டும். நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் இருக்கலாம், யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கே பிரச்சனையே சின்ன பசங்க தான். ஸோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவங்களாம் எதனா கமெண்ட் பண்ணாலும் அவ்வளோவா நோட் லைக் பாதர் பண்ணிக்காமல் உங்கள் பாட்டு நடங்க. நீங்கள் வாக் பண்ணிகிட்டே இருந்தால் எதுவுமே பண்ண மாட்டாங்க. உங்களை வந்து கொஞ்சம் பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, லைக் முட்டை தூக்கி போடுறது, அப்புறம் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி உங்கள் பாட்டு நீங்கள் நடந்துகிட்டே இருந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சேஃப். நான் வந்து சம்டைம்ஸ் 2:00, 3:00, 4:00 கூட வெளியே போவேன் மார்னிங்ஸில். நிறைய பேர் பார்ட் டைம் முடிச்சுட்டு அந்த டைமுக்கு வருவாங்க. ஸோ எதுவுமே கவலைப்படாதீங்க. நர்வஸாக இருப்பீங்க. ஆப்வியஸ்லி நான் இவ்வளோ சொன்னாலும் நீங்கள் நர்வஸாக இருப்பீங்க. அப்புறம் புது கண்ட்ரி, நிறைய கன்ஃப்யூஷன்ஸோடு இருப்பீங்க. எதுனா அப்படி இருந்தால் ஜஸ்ட் என் இன்ஸ்டாகிராம் பயோவில் இருக்கும், லைக் யூடியூப் பயோவில் என் இன்ஸ்டாகிராம் போய் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எதுனா முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி நான் இன்கேஸ் இம்மீடியட்டாக ரிப்ளை பண்ணலைன்னா நான் பார்ட் டைம்லேயோ இல்லை எதுனா ஒரு ஒர்க்கில் பிஸியாக இருப்பேன். பட் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். நான் மெசேஜ் பார்த்தேன்னா இம்மீடியட்டாக ரிப்ளை பண்ணுவேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நான் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரி டைம் வீடியோஸ், அப்புறம் வ்ளாக்ஸ், ட்ராவல் வீடியோஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் போடுறேன். ப்ளீஸ் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோஸ்க்கும் லைக் ஒன்று போட்டு உங்களுக்கு நிஜமாக பிடிச்சிருந்தா கமெண்ட் போடுங்க. ஸோ தட் என்னை மோட்டிவேட் பண்ணி நானும் நிறைய வீடியோஸ் போடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.